ஆக்ஷன் ஆக்ஷன் சொல்லி கட்டு காமிக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எல்லா வாட்டியும் வந்து பசங்க பொண்ணுங்களுக்காக பாவங்கள் போடுவாங்க. இந்த வாட்டி எப்படி சொல்கிறது, அம்மாக்களுக்காகவே ஒரு பாவங்கள். அம்மா பாவங்களா? இல்லை, ஃபோன் அடிக்ஷன் பாவங்கள். நம்ம வீட்டில் எல்லாருமே ஃபோன் அடிக்ஷன் தான். அப்படி சொல்லலை, ஃபோன் அடிக்ஷன் பாவங்களில் வர சீன்ஸை இவ்வளோ நாள் நம்ம வந்து அம்மா பாவங்கள்லாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து அந்த காமெடிஸை கட் பண்ணி அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் பண்ண காமெடியை பாருங்கன்னு. இப்போ என்ன, நீங்கள் பண்ணுறத பாருங்கன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு அனுப்புவாங்க. நடக்குதா இல்லையான்னு மட்டும் முன்னாடியே பார்த்துட்டீங்க? இல்லை, நான் ஃபோன் அடிக்ஷன் தெரிஞ்சவொடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கான்செப்ட் தான் இருக்க போகுது. தெரிஞ்சு இல்லை, பேரண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அங்கே அம்மா கேரக்டரில் கோபி இருக்காரு, தெரியுதா? ஹார்ட் போட்டு தலையில் சுற்றிக்கிட்டு பார்ப்போம். குழந்தைங்க உட்காந்து ஃபோன் பார்க்குறது பாருங்க, அதுதான் மெயினாக சொல்லணும். பேபி ஃபோன் அடிக்ஷன் பாவங்கள்னு வச்சுருக்கலாம். அதுவே ஒரு பார்ட் வரும்னு நினைக்கிறேன். இதில் புதுசாக எடுக்கிறாங்கய்யா, எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரில. வரேன்னு வராப்பா இன்னமும் டாக்ஸி ஏய் மாப்ள, நீ ஒரு செம்ம மேட்டர் ஒன்னு பார்த்தான்டா, ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குடா. டெரிஃபிக் மேட்டரா. அதாவது போனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தியா, அந்த போன் அடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமானதான். அது வந்து அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம கையில ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்குமா, நம்ம கையை விட்டே போகாத. அந்த கண்டிஷன் பேர் வந்து பிரெயின் ராட்டா. நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாதான், கொண்டு போய் டிப்ரெஷன்ல விட்டுருமா. இப்பதான்டா ஒரு வீடியோ பார்த்து வந்தேன். உங்கள்ட்ட தான்டா சொல்லிக்கிறேன், போன் அப்படி யூஸ் பண்ணா போன் அடிக்ஷன் வந்து சிகரெட் தண்ணி மாதிரி இது ஒரு அடிக்ஷனா இருக்கான்டா. இதனால கெடுதல் வருதான். அது பேர் பிரெயின் ராட்டா. பிரெயின் ராட். ஆமா, நான் கேள்விப்பட்டேன் நானும். பிரெயின் ராட்னு ஒன்னு இருக்கு. ஆமாடா, சொல்றத கேளு. நம்மளால வந்து எந்த விஷயத்திலயுமே நாட்டம் செலுத்த முடியாம போயிரும்ன்ற மாதிரி அதை கொஞ்சம் ரீல் போடுறேன், எனக்கு அனுப்பிச்சிருக்கேன். அறிவியல் என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின் ராட்ங்கிறது ஒரு இவனுக்கு அனுப்புவோம். ஏய், நீ பேசுறது அப்படியே ஒரு ரீலா போட்டுக்க அனுப்பிடுறோம். சொல்லிக்கிறேன், அதே எடுத்து ரீலா அனுப்புறீங்க. இல்ல, அது போனை பாக்குறது நிப்பாட்டுங்கடா, அந்த ஸ்கிரீன் அதனால தான்டா அப்படி ஆகுது. ஓகேடா, கட்றா உள்ள வச்சு துணைங்கடா. நான் வந்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம டீம் வந்து எப்பவுமே ஒரு மெச்சூர்டா இருக்கணும். இதை விட்டு நம்ம வந்து ஒரு டீமா வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். ஓகேவா? குறைக்கிறோம். போன் யூசேஜை நாங்க குறைக்கிறோம். சரி, மணி என்னாச்சு, கிளம்புமா? ஃபோன் எடுத்து வா. நான் டைம் இந்த வயசுல போச்சுன்னா மணி என்ன மாதிரியே இருக்கு. டைம் வயசுல டைம் பார்க்க சொன்னா போன் என்ன பண்ணிட்டீங்க? டைம் பார்த்தா நான் போன் எடுத்து டக்கு அதான் வாட்ச் கட்டிக்கலாம். அது பார்த்து தொலைய வேண்டியதானடா. எடுத்து பழகிருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. வாட்ச் கட்டிக்கிட்டே போனை பாக்குறாங்களே, எதுக்கு நீங்க வாட்ச் கட்டுறாங்க? அப்புறம் புரியுதா? நம்ம ஒரு வேலைக்கு போன் எடுத்தோம்னா அது எங்கேயும் எழுதிட்டு போகுது நம்மள. ஆமா, அது என்ன உண்மைதான். உங்களுக்கு கவனமா இருக்கையா. நோட்டிஃபிகேஷன் நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்மள அதான் டைம் வேற அந்த டைத்துல நம்ம வேற ப்ரொடக்டிவா ஸ்கிரிப்ட் பத்தி பேசிருக்கோம். வேற ஏதாவது பேசிட்டோம்னா கரெக்டா இருந்திருக்கும். நம்ம அதனால போனுக்குள்ள போயிட்டோம். போன உள்ள ஐயோ ஒட்டிக்கிச்சு மாப்ள, கையை போக மாட்டீங்க. ஐயோ போக மாட்டீங்க. ஐயோ இழுக்குடா. டாக்டர் போடுறா. வாடா. ஐயோ போன். ஆனால் இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஆமா, இப்ப நம்மளே ஆக்சுவலா ஏதோ ஒரு ரெசிபி பார்க்கறதுக்காக நான் யூடியூப் போனேன்னா அது அப்படியே போயிடும். கடைசியில என்ன பார்க்க போனன்றதே மறந்துடுவேன். ஏய், என்னத்த அப்பல இருந்து போனை பார்த்துக்கிட்டு ஐயோ ஒண்ணும் இல்லையே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்னடா முடிஞ்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு இப்ப அடிக்ஷன் இருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கெட்ட பழக்கங்கள் பழகாத, அவங்களோட சுத்தாத, அவங்களோட சுத்தி பாரு எல்லா பழக்கமும் உனக்கு வந்துருச்சு. அது கூட பரவாயில்ல, இது ரொம்ப கொடூரமான பழக்கமா இருக்கு. இல்லப்பா, மூளையெல்லாம் பாதிக்கிறீங்கமே. மூளை பாதிக்குதா? ஆமா, போன் அடிக்ஷன். ஆமா, போன் இல்லாம இருக்க முடியல. சும்மா எடுத்து இப்படி கை இப்படி போயிட்டே இருக்கு. டிப்ரெஸ்ஸா இருக்கு. நீங்களே எங்க பாத்துர்க்காங்க ரீல்ஸ்ல. அதான் போகுது. பாவி, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி இருக்கும்டா. எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கான பதில்னு ஒண்ணு இருக்கும். அதான் அதை கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கை. கடைசி வீடியோ கடைசி சொல்றேன்னு இருக்கான். எது வீடியோட கடைசில என்ன சொல்யூஷன் சொல்றாங்க? இதெல்லாம் எதுல பாத்துக்கிட்டு நீ? போன்ல தான், யூடியூப்ல. அதாவது போன் யூஸ் பண்றனால என்ன பிரச்சனை வருது, இவ்வளவு நேரம் போன்லயே பாக்குறேன். அதெல்லாம் வந்து போன்லயே பாத்துக்கிட்டு பிரச்சனை வருதுங்கறதே நான் போன்ல தான பார்த்தேன். இல்ல, தப்பு கிடையாது. நான் முள்ளால எடுக்க. எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு 2 hours. 2 மணி நேரம் அதுல என்ன இருக்கு? 2 மணி நேரம் அதுல என்ன இருக்கு? போன்ல வீடியோ போட்டா போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் போய் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசி முடிச்சோம்னா சொல்லுவான், என்ன பாப்போம்.
டேய் அந்த வீடியோ பாத்தியா அது ஏதாவது புரிஞ்சுச்சா இல்ல இந்த ரீல்ஸ்ல பாத்திரியே அது ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? ரெண்டுமே புரியல. ஒண்ணுமே புரியாது. நீ ஒரு ஜென்மம்னு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இங்கிட்ட அங்கிட்டு உலாத்திக்கிட்டு திரியுற. கண்டா நானும் கேக்குறேன் என்ன பண்ண போறேன்னு. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நானே ஆபீஸ்ல ஏதோ ஒன்று பக்கத்துல என்ன பார்த்தனே தெரியாது. ஆனா பார்த்தா ஒரு 100 ரீல்ஸ் பார்த்துப்போம் நாளைக்கு. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. First of all, good movie. ஷார்ட்ஸ் தான் கெடுத்தது. ஆமா. நீ இன்னும் போகலையா? இல்ல அதான் ஏதோ ஒண்ணு நினைச்சேன் அது என்னன்னு தெரியாம அப்படி நின்னுட்டேன். இங்கே இரு அந்த வரண்டா. ஹலோ ஏய் மச்சான், தெருவுல டி-ஷர்ட் போட்டுட்டானுங்கடா 150 ரூபாய் டி-ஷர்ட். சரி அதான் எனக்கு 2 எடுத்தேன். உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. போட்டோ அனுப்பிருக்கியா? 150 ரூபாய் தான்டா, செமையா இருக்கு. என்னடா சீப்பா இருக்குடா. ஆமா நீ பாத்து சொல்லு. நல்ல குவாலிட்டியா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த பாக்குறேன்டா பாக்குறேன்டா. ரிப்ளை பண்றது மறந்துட்டு ரீல்ஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறந்துட்டாரு. ஹலோ ஏண்டா கபோதி, எனக்கு ரீல்ஸ் அனுப்பிட்டு இருக்க. யாரா எதுக்கு ஃபோன் பண்ண நானு? பாஸ் சொல்றேன். எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்டா இந்த பாக்க சொல்றேன்டா. பாத்து தோடா. தெருவுல நின்னு இருக்கேன்டா நானு. இல்ல அதான் போன டக்கு மறந்துட்டேன் இந்த சொல்றேன். ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோன் அடிக்ஷன். அதை பத்தி தாங்க பேச போறோம். ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான பிரச்சனையாவே இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல வளர்ந்து வந்து சொல்ல மாட்டாங்க. ஃபோன் அடிக்ஷன் மூலமா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிரியேட்டிவிட்டிங்கிறதே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கான அனைத்து விதமான விஷயங்களும் ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறதுல இருக்குங்க. உங்களால ஈஸியா எந்த வேலையும் பார்க்க முடியாது. கான்சென்ட்ரேஷன் கம்மியாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை. என்ன வீடியோ அது? கிரியேட்டிவிட்டி எல்லாமே அடி வாங்குது. வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்றோம்னு தெரியாம போயிட்டு இருக்கு. வீட்டுல போய் போனே பார்க்க கூடாது. வாங்குங்க. ஃபோன் அடிக்ஷன் வந்து பெரிய இதா போயிட்டு இருக்கு. ஃபோன் அடிக்ட் ஆகி ரொம்ப பிரெயின்லாம் நிறைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய ஃபோன் யூஸ் பண்றீங்க இப்பெல்லாம். முன்னாடி மாதிரி இல்லை நீங்க. இப்பெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஏதாவது சொல்லிட்டேன். இல்லை நீங்க வேற யார் கூட வேற ஏதாவது கேர்ள்ஸ் கூட பேசுறீங்களா? ஆமா நானும் ஃபோன் யூஸ் பண்றீங்களே நிறையா. நான் யூஸ் பண்றேன், நீ கம்மியா யூஸ் பண்றியா? யாரு நான் யூஸ் பண்றேன்னா பாத்ரூம்ல ஃபோன் எடுத்துட்டு போறது யாரு? நீ போவியா? மூஞ்சி கூட பார்க்காம அதே பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் ஒரு முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் சும்மா என்ன முக்கிய வேலை அது? பார்த்தா முக்கியமான நம்ம பார்த்தா லூசா எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க தான் அந்த வீட்டுல கரெக்டா இருப்பாங்க. அவங்க பேசிக்கிறேன் நான். போங்க போங்க. ஐயா எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. அப்பா அங்கதான் இருக்கு சுச்சம். போன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கனால பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடா ஆகும். என்னப்பா சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை வருது? நீ என்னப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ போனை நோண்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல செல்போன்லயே வருது இல்லப்பா. நியூஸ் பேப்பர் வாங்குறது நிப்பாட்டிட்டேன். எல்லாம் நியூஸ்ல இருந்து எல்லாம் இதுல தான் பாக்குறது. இப்படி திருப்பினா நியூஸ் சேனலை பார்ப்பேன், இப்படி பண்ணா நியூஸை படிப்பேன், மேகசின்ல இருந்து எல்லாம் வந்துருப்பேன். இலவசமா நாளிதழ் அந்த எடுத்து ஸ்கேன் பண்ணி போட்டுறாங்க. என்னப்பா போன் அடிச்சு நீயும் போன் அடிச்சு இருக்க? அம்மா கரெக்டா சின்ன வயசுல இருந்து சொல்றேன், நீ எல்லாம் கேட்டிருக்கியாடா? அடிக்ஷன் இருக்க கூடாதுடா. எந்த விஷயத்தையும் நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். நீ ஏன் அடிக்ஷன் இருக்க? என்னென்ன வாட்ஸ்அப்ல உனக்கு காலை வணக்கம் போட்டிருக்கேன், லைக் பண்ணி ஃபேஸ்புக்ல அப்பா போட்டோ போட்டிருக்கேன், போட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு லைக் போட சொல்லு. அந்த அவன் கருப்பியாவை போட சொல்லு சொல்றான். தம்பி தாயே போச்சு. நீ ஒருத்ததாமா அந்த வீட்டுல கரெக்டா இருக்க. போன் அடிக்ட் ஆகி அது என்னன்னு அடிக்ட் ஆகி கண்டுபிடிச்சி திரும்பி வீட்டுக்கு வரலான்னு வந்தோம்னா கொண்டாட்டி பார்த்தா அவ போன் நோண்டிட்டே இருக்கா. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா அவ. எப்ப பார்த்தாலும் போன்லயே தான் இருக்கா. எங்க கேக்குறா? அவ ஆட்டத்துக்கு ஆடுறா. நான் 9 மணின்னு சொன்னதுல இருந்து இப்ப 8 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கா. 6 மணிக்கு சீரியல் ஓடுதுன்னு நினைக்கிறேன். உன் பிரச்சனை பேச வரலாம், சொசைட்டில இருக்க பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. அப்பா ஆட்ட போனா அப்பாவும் போன் நோண்டிட்டு இருக்கா. ஆமாடா, அவர் அடிக்ட் ஆயிட்டாரா. அவர் என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியல. இந்த உலகம் எங்க மாற போதோ. நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கப்ப இல்ல, இப்ப அப்படி ஆகி போச்சு. இல்லாம இருக்கா நாடகம் போன் நோண்டிட்டு. நோண்டலடா நானு சிறகடிக்க ஆசை பாத்துக்கிறேன். ஆமா மாட்ட போறா மறுபடி ரோஹிணி, அதான் பாத்துக்கிறேன். இந்த அது பார்க்க கூடாதுன்னு நான் ஆயிரம் என்னப்பா இந்த வீட்டுல குழந்தை ஒருத்தவங்க நல்லா இருக்கும் போல இருக்கு. செல்லக்குட்டி ஆமா அப்பா சுத்தி கண்ணம்மா போட்டு கொடுப்பா. எடுத்து வச்சிருக்காங்க. எங்கடா போவேன் வெளியே போறோம்டா. என்ன மட்டன் எப்பரா செய்யணும்? மணப்பட்டி மட்டன் சுக்கா செஞ்சு. மணப்பட்டியா? மணப்பட்டி எப்படி பண்ணணும்னு சொல்லு. அது வித்தியாசமா நல்லா இருக்கும். மாதம்பட்டியா? ஆமா, ஒரு ரெசிபி பார்க்க போனா அதுலயே 10 சேனல்ல போட்டுருப்பாங்க. போனை பாத்துக்கிட்டு நீ போனுக்குள்ளே விழுந்து சாவ போற. நீ
பேச ஆரம்பிச்சு உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது கிளம்பு. என்னடா ஏன்னா பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டியோ? செலிபிரிட்டி நீ உனக்கு செலிபிரிட்டி நீ என்னன்னு சொல்லு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா அப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டற. உனக்கு போனா சிங்கிள் டிக்கு காட்டு. உனக்கு வந்து உள்ள ஓபன் பண்ணி படிக்கிற கூட டைம் இல்ல. அப்படி நீங்க இல்லடா நீங்க உங்க இருந்துக்கங்கப்பா. நாங்க அப்படியே கிளம்புறோம். புது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்திருக்காங்க. நீ அவன் கூட இருந்துக்க. நான் பாத்துக்கிறேன். டேய் டேய் யூஸ் பண்ண நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது இல்லடா. டெலிகிராம் யூஸ் பண்றியா? இல்ல படத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறத. அப்ப அதுக்கு யூஸ் பண்றியா? எதுவும் கிடையாதுடா. போனை யூஸ் பண்றது இல்லடா நானு. போன் யூஸ் பண்ணா பட்டன் போன் மாட்டேங்க. இங்க பாரு பட்டன் போன். டேய் என்னடா பட்டன் ரிமோட் இருக்க? போன் அடிக்ஷன் ஆயிடுச்சு. டேய் 2025 மாப்ள. என்ன இத வச்சிட்டு இல்ல பிராக்டிகலா என்னடா? டக்குனு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு வீடியோ கால் பண்ணா என்னடா பண்ணுவ நீ? சிரிக்கிற நீ சிரிக்கிற என்னைய பார்த்து. என்னடா நீ? நாளைக்கு உலகமே பார்த்து சிரிக்க போகுது உங்க எல்லாரையும் பார்த்து. அப்ப நான் சிரிப்பேன் எல்லாரும் வந்து விருப்பம். என்னடா போன் அடிக்ஷனா என்ன நடக்குது தெரியுமாடா? அவனே என்ன நடக்குது? பிரெயின்ல இருக்க நியூரோஸ் இதெல்லாம் பாதிக்கப்படுதுடா. அவனே பேச்சு கம்மியா போகுது. பல பேருக்கு பல விஷயங்கள் மறதி அதிகமா போயிட்டு இருக்கு. போன் நம்பர் உங்க அப்பா வரப்பா சொல்லுங்க. எங்க அப்பா நம்பர் 99 பாத்தியா வரல பாத்தியா? நம்பர் எல்லா நம்பர் மனப்படமா இருக்கும்டா. எனக்கு நம்பர் தெரியுமாப்ல. இங்க இருக்கு உனக்கு நம்பர் விஷயம் நல்லா கலந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப பயமுறுத்தாத மாப்ள. கோவ சொல்றீங்க பிரெயின் ராட்டாம அதுக்கு பேரு. இவரு டூ வே கம்யூனிகேஷன் வேணும். நான் பேசினா நீ பேசணும். நீ பேசணும் நான் பேசணும். அப்பதானே பேச்சு வரும். ஆமா அப்ப தான் பேச்சு வரும். போன் தான் பேசுது. இவங்க எங்க பேசுறாங்க? ஒன் வே கம்யூனிகேஷன். ஆமாண்டா ஏன்டா போனை யூஸ் பண்றீங்க? போனை தூக்கி எரிங்கடா. சிட்டுக்குருவியை காப்பாத்துங்கடா. வாங்கடா விவசாயம் பண்ண வாங்கடா. பெட்ரோல் போடணும். பெட்ரோல் பல்க் இங்க பக்கத்துல எங்க இருக்குன்னு மேப்ல கொஞ்சம் பாரு. இந்த பா சொல்றேன். போச்சு மறந்துட்டு ரீச் பார்க்க போற மறுபடியும். ஏய் பாத்தியாடா லெஃப்ட்டா ரைட்டாடா? சரா இரு நிமிஷம். பாருடா சீக்கிரம் பாருடா. பெட்ரோல் காலியா இருக்கு. யூ-டர்ன் போடு. பின்னாடி 5 கிலோமீட்டர் போணும். பெட்ரோல் சுத்தமா இல்லடா. 5 கிலோமீட்டர் போனா எப்படிடா வொர்க் அவுட் ஆகும்? ஓ திருப்பு வண்டி திருப்பு. சுத்தமா காலியா இருக்கு. தள்ளு போ. ஏய் மாப் என்னடா இது? போனே. ஏய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன். பட்டன் போனை வச்சுக்கிட்டு புரட்சி பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தியடா. பட்டன் என்னடா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாம் வந்து டிவி தனியா இருந்தது, ரேடியோ தனியா இருந்தது, கம்ப்யூட்டர் தனியா இருந்துச்சு, பிரிண்டர் தனியா இருந்தது. எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரே இடத்துல சேர்த்துட்டாங்கடா. இது இல்லாம இன்னும் பல கம்யூனிகேஷன்ல வந்து சேர்ந்துருது. போன் தனியா எல்லாம் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் சயின்டிபிக்கா அப்படியே முன்னேறி போயிட்டு இருக்கும்போது நீ மட்டும் பின்னோக்கி போனா என்ன அர்த்தம் உனக்கு? முட்டாப்பில அறிவு இருக்கடா. எவனா சொன்னான்னா உடனே அதை விட்டுட்டு போக வேண்டியது. சயின்ஸ கண்டுபிடிப்பு யாருடா சயின்ஸ் பாதேஸ் நாய? நீ சொன்னன்றதை கேட்டு விவசாயம் பண்ண போறேன்னு போயிட்டடா. அது மட்டும் இல்லாம 2-3 பட்டன் போனை வாங்கி நான் மட்டும் இல்லாம வீட்ல இருக்க எல்லாரையும் மாத்தி விட்டு ஒரு வீடியோ கால் கூட பார்க்க முடியாம சுத்திக்கிட்டு கொண்டாடாங்க. டேய் இங்க பாறா. நான் மத்த எல்லாம் கூட மன்னிச்சிரோடா. குருவியை காப்பாத்துறேன்னு பச்சைராஜன் வந்த பத்தியா? குருவியை காப்பாத்துற. இன்னைக்கு உன்னையவே காப்பாத்துறேன்னு போன் யூஸ் பண்ணுவீங்க. போன் யூஸ் பண்றத பார்த்து சரிக்கு வா. இங்க சொரிக்கு வா. என்னடா இங்க சொரிக்கோ அங்க சொரிக்கோ? இல்ல சார்ஜர் சார்ஜ்ல போன்ல கையோடே தெரியுறியா? நைட் போட்டு விட்டு தூங்குனா காலையில 100% வர போகுது. அதுக்கு தான் எடுத்தேன். சார்ஜ் போலான்னு போன் எடுத்தேன். அப்புறம் நோண்ட ஆரம்பிச்சேன். அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். காலையில எழுந்து சார்ஜ் போலாம் பத்தி போன் வந்துட்டே இருந்தேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். ஏன்னா 4% தான் இருக்கு. சார்ஜ் மட்டும் போடுறேன். இங்க எல்லாம் எங்கேயும் பிளக் பாயிண்ட் கிடையாது. நீ ஏதாவது வேணா எக்ஸ்டென்ஷன் கார்டு வாங்கி உனக்கு போட்டுக்க. இங்க போட்டுக்கு வா. இங்க போட்டுக்கு வா. என்ன இப்படி இறங்குற? என்னைக்காவது ஒரு நாள் இது விபரீதத்துல தான் கொண்டு போய் முடிய போகுது. அலறல் சத்தம் சப்புன்னு அறையிற சத்தம் கேக்குது. என்னையா? அட பாவி. 1000 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தராத ஒரு மோட்டிவேஷனை சூரியவம்சம் படம் கொடுத்துருந்தா. ஆமா இன்னைக்கு ரீவாட்ச போட்டாதான் நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து ஒரு இது கொண்டு வர முடியும். இப்படியே போனா வேட்டக்கார பதர் வருங்களா? உங்களுக்கு தான். இப்படியே போனா கை வலிதா வர. கைய தொங்க போட்டு போ. ஹலோ நான் படம் பாத்தேன். பார்த்தேன். வச்சிட்டு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் அதுக்கு சூப்பரா இருந்திருப்பானே. யூ டவுட். அப்பலாம் அந்த படத்தை எப்ப 1000 வாட்டி கேட்டில போட்டுருப்பான். இப்பதானடா பார்த்த. இல்ல அதான் போன்ல இருந்து நோட்டிபிகேஷன் வச்சு அப்படியே சரி திருப்பி பார்க்கலாமா? இந்த வாத்து காமெடிக்கே மணிவண்ணன் தான். என்ன ஆக்டிங் அவரு. ஆமா என்னமோ கேட்டியே அந்த பொண்ணு கிட்ட இருக்குன்னு என்னமோ கேட்டீல? இல்ல இப்ப அந்த திருப்பி போடு. இல்ல அந்த குட்டியோட அப்படின்னு சுந்தரராஜ் கேட்பாருல்ல. இதை கேட்டல அப்படின்னு போடு திருப்பி போடு. ரீவன் பண்றா. இப்பதானடா பார்த்தோம். இல்ல நான் பார்க்கலடா. போறாங்க ரீவன் மட்டும் பண்ணி விடுறேன். போறாங்க. என்னப்பா சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம்மா. இப்பதாம்மா வர வழியில சாப்பிட்டு வந்தேன்.
டக்குன்னு ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டு வந்தேன். எங்க என்னது ரீவைண்ட் பண்ணு ரீவைண்ட் போடுறா நான் பார்க்கடா மிஸ் பண்ணேன் போடுறா ரீவைண்ட் பண்றா. இது எல்லார் வீட்லயும் நடக்குது. என்னடா நினைச்சிருக்கேன் நீ என்ன நினைச்சிருக்க? தேவையான இட்லி உப்புமா சொல்ற சீனை எத்தனை வாட்டி நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் சீனுக்கு இப்படிதான் பண்ணி இருந்தா சரி, இந்த பள்ளி விழுகிற சீனுக்கு யாரும் ஏதோ கேட்டிருந்தீங்கன்னா அது நியாயம் இருக்கு. என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? இந்த படத்தை திருப்பி போட சொல்லிருக்கீங்க. டக்குனு நோட்டிபிகேஷன் வந்தனா அப்படியே போயிருது. அப்படியே ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படியே ஆப்பிள் போனை வச்சு அடுத்து என்ன அப்கிரேட் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அரதேசி பண்ணாடா. இப்ப எதுக்கு இன்ஸ்டாகிராம் போனது? எதுக்கு இன்ஸ்டாகிராம் போன? எதுக்கு அப்ப மெசஞ்சர் போன? எதுக்கு படம் பாக்குறேன்னு வந்தா எதுக்கு ஓபன் பண்றதுன்னு தெரியாம சரிடா சொல்லு, இல்லனா விட்டுறா, சொல்ல வேணாம்டா. சரி ஏய் மாப்ள, அவனை பாத்துக்கிட்டே இருக்கேன். தினம் குடிக்கிற அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு இருக்க, பாத்துக்க வேணாம். மாப்ள தினம்லாம் நான் குடிக்கிறது இல்ல. அப்புறம் நேத்து குடிச்சேன், இன்னைக்கு குடிச்சான். அதுக்கு முன்னாடி நாள் கல்யாணம் ட்ரீட் அதுக்காக குடிச்சான். டெய்லி குடிச்சிருக்க நம்ம அதுதான் மாப்ள அடிக்ஷன். ரைட் அவனே ஒத்துக்க மாட்டான். அடிக்ஷன் வந்து அந்த அடிக்ஷன் டெய்லி சரக்கு அடிக்கிறீங்க நீங்க. கோவி நீ வந்தாதான் கோவி வந்து இங்க அடிச்சுக்கிட்டு நான் சரக்கு. அப்படியா? அப்ப மத்த நாள் அடிக்க மாட்டியா? அந்த கட்டையில வச்சு அடிச்சு அடிக்ஷன் 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 சொன்னோம்னா அதை கேட்க மாட்டாங்க. அடிக்ஷனே இல்ல இல்லன்னு நம்மகிட்டே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்டா நீ எல்லாம் டேய் மாப்ள, அவன் அடிக்ஷன் ஆவறது இருக்கட்டும், நீ போன் அடிக்ஷன் ஆயிட்ட, அத நீ ஒத்துக்க. உனக்கு நீ ஆர்டர் சொல்றேன்னா சொல்லு. என்ன நீ போன் அடிக்ஷன்லாம் நீ வந்து சொல்லாத. ஏன்னா நான் போன் அடிக்ஷன் கிடையாது. இப்பவே நீ பாரு, உனக்கு தெரியாம போன் வந்துட்டே இருக்கு பாரு கை. இல்லடா இந்த பாக்குற இல்ல, நான் என்னன்னா போன் அடிக்ஷன் கிடையாது. நான் சும்மா பாப்பேன் டைம் என்னாச்சுன்னு பார்த்தேன். டைம் நோட்டிபிகேஷன் என்ன வந்திருக்குன்னு இப்ப எதுக்கு பார்த்த? நோட்டிபிகேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தேன். மத்தபடி நான் பார்க்க மாட்டேன். அடிக்ஷன் அவன் சொல்ற மாதிரி தான் உனக்கு அது புரிய மாட்டேங்குது. இது அடிக்ஷன் பிடிக்காத சொல்றாரு. போன் அடிக்ஷன் எனக்கு கிடையாது. போன் அடிக்ஷன் என்ன பிடிப்பா தெரியும் உனக்கு? போனும் கையுமாவே எப்பயுமே இருப்பாங்க. நான் அப்படி இருக்கேன். அவனே இப்போ நீ என்ன பண்றீங்க? உன் கையில போன் இருக்கு பாரு. போன் நான் சும்மா ஒரு பார்த்துட்டு நான் வைக்கிறேன்டா. அவனே எனக்கு போன் அடிக்ஷனே கிடையாது. இவனே நான் எங்கடா போனோட இருக்கேன். நீங்க என்னடா போன் அடிச்சிருக்கீங்க? ஸ்கிரீன் டைமா? ஐபோன் தானே. ஸ்கிரீன் டைம் எவ்வளவு? அத செக் பண்ணு. 6 மணி நேரம். 6 மணி நேரம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் நீ போன் யூஸ் பண்ற. போன் அடிக்ஷனே கிடையாது. பையன் வந்து கொக்கோமெலன் பாக்குறேன், சுட்டி கிழமை பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு பார்த்துட்டு இருக்கனால ஏன் போன்ல பாக்குறேன். அதோட டைமிங் தான் இது. நான் அடிக்ஷனே கிடையாது. நான் அடிக்ட் கிடையாது. நான் வந்து சரி நான் சாரு ஒத்துக்க சார். என்னடா அடிக்ஷன் என்னடா என்னடா அப்படி ஆயிட்டு நீங்க அடிக்ஷன் உனக்கு அடிக்ஷன் இருக்கு தெரியுமா? யாருக்கு என்ன அடிக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்ற அடிக்ஷன் உனக்கு இருக்கு தெரியுமா? குறை சொல்ற அடிக்ஷன் உனக்கு இருக்கு. குறை சொல்ற அடிக்ஷன் முதல்ல அப்படிதான் எனக்கு என்ன போன் அடிக்ஷன் சொன்னா அப்ப அவனுக்கு அடிக்ஷன் குறை சொல்ற அடிக்ஷன் அவனுக்கு அந்த அடிக்ஷன் அவன் கட்டிங்க 2 பேரும் பாதி போடுவோமா நானே போட்டுருவா. தெரியல சரக்கு அடிக்ஷன் உனக்கு தெரிஞ்சிருச்சுல. நீ மட்டும் கையில என்ன வச்சிருக்க? போன் தானே. நான் போன் அடிக்ஷன் கிடையாது. நான் சரக்கு அடிக்ஷன் கிடையாது. நான் போன் அடிக்ஷன் கிடையாது. நான் சரக்கு அடிக்ஷன் கிடையாது. போன் அடிக்ஷன் கிடையாது. சரி வீடியோ முடிச்சுக்கலாமா? ஏன் சும்மாதான் முடிஞ்சிருச்சுல. ஏன் என்னாச்சு? ஏன் மாட்ட போறதுன்னு பயமா? எனக்கு என்ன பயம்? உங்களுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல. ஃபோன்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க, நல்லா மைண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க. சொல்லுங்க. நான் பரவாயில்ல, அதை கேட்கல, அதெல்லாம் விட்டுருங்க. நான் தப்பு போனால் போது பாவமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பாவோட பழைய நம்பர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண நம்பர் இன்னுமே அது ஏன்னா அந்த டைம் ஃபோன்லாம் இல்லாத டைமில் ரிஜிஸ்டர் ஆனதுனால. அது எனக்கும் எங்கள் அப்பா நம்பர் தெரியும், எங்கள் அம்மா நம்பர் தெரியாது. எனக்கு எங்கள் அம்மா நம்பர் தெரியும். பட் எங்கள் அம்மா வந்து அப்பா கீபேட் இருக்கும்போது வேறு நம்பர் வச்சுருந்தாங்க, இப்போ மாற்றிட்டாங்க. அதனால சரி, அப்போ இருந்ததெல்லாம் கூட ஞாபகம் வச்சுருப்போம். நான் நல்லா ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண புழக்கத்தில் வந்ததுக்கப்புறம் உங்கள் நம்பர் எனக்கு வந்துச்சு, ஓகேவா? ஆனால் அந்த நம்பர் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்குது? எனக்கு தான் ஞாபகம் இருக்குது. சரி, நான் இதில் போட்டுக்கிறேன், நீங்கள் நம்பர் சொல்லுங்கள். என் நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். எதில் போட்டுக்கிறீங்க? நான் கட் பண்ணிப்போம் வாய்ஸை. நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, சத்தமாக சொல்லுங்கள். ஃபோன் எங்க? நான் அப்பா நீங்க சொல்லும் போதே நான் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன், போட்டு பார்த்துட்டேன் கையில். ஓஹோ, ஆனால் இதில் நடந்தது நிறையா விஷயம் வந்து. என் நம்பர் சொல்லுங்க பாப்போம். சரி, என் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க பாப்போம். தெரியும், ஆனாலும் நான் வேணும்ட்டு இன்ட்ரெஸ்டாக தப்பாக தான் சொல்லுவேன்.
நடிக்க சரி நம்ம கல்யாண நாள் சொல்லுங்க. சரி அந்த நம்பர் தானே நம்ம இதுலயுமே கல்யாண நாள சொல்லுங்க. விக்ரம் ரிலீஸ் அன்னைக்கு. அப்பயும் இப்ப எல்லாரும் போய் கண்டுபிடிச்சிருவாங்க என்னைக்குன்னு. விக்ரம் இதுலயே ரிலீஸ். அது இந்த விஷயங்கள்லாம் உண்மையே நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் அப்பா வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ஏன் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணி. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஃபோனை பற்றின நாலேஜ் கிடையாது. அவங்க டச் ஸ்க்ரீனே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வெளியே போனால் பட்டன் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா டக்குன்னு ஏதாவது பதட்டத்தில் ஃபோன் பண்ணும்போது எனக்கு டச் யூஸ் பண்ண வரல, நான் வீட்டுக்கு வந்தால் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சாங்க. இப்போ பட்டன் ஃபோன் வீட்டிலே கிடக்குது, அது எங்கே கிடக்குதுன்னு கூட அவங்க தெரியல. இந்த ஃபோனோட சுற்றுறாங்க. நைட்டு வந்துட்டு நான் கூட அந்த அளவுக்கு ரீல்ஸ் பார்ப்பேனான்னு தெரியல, உட்காந்து ஃபுல்லாக ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மாறிடுச்சு இப்போ எல்லாத்துக்குமே அது ஒரு இப்போ அதனால அவங்க திட்டுறதையும் விட்டுட்டாங்க. ஃபிங்கர் மாதிரி ஆயிடுச்சு ஃபோனு. ஆனால் உண்மை அதுதான். என்னால் நீயே வச்சு பாரு, எனக்கு வந்து நான் யூஸ் பண்றேனோ இல்லையா என் மொபைல் என் கையில இருக்கணும், நான் யூஸ் பண்ணனாலே என் மொபைல் என் கையில இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது அந்த ஃபோனுங்கிறத தாண்டி நோட்டிஃபிகேஷன் அடிக்ட் ஆகிடுது. ஃபோனை எடுக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆப்லேருந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன், சும்மாவாவது ஒரு மெசேஜ் இருக்கணுமா. எனக்கு என்னென்னா எனி டைம் வந்து நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து ஆட்டோ அப்டேட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு எப்போ நான் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு அந்த அப்டேட்டு இருந்துக்கிட்டே இருக்கும், இன்னொருக்கு ஒரு வாட்டி. அந்த மாதிரி சும்மாவாவது அதை தள்ளி விட்டுட்டு சரி இதான் நான் தள்ளி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ வருது, இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நீங்கள் டைம் இல்லைன்னு உங்களுக்கு. ஆனால் ஸ்க்ரீன் டைம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோட கடைசியில் நாங்கள் வந்து எங்கள் 2 பேரோட இப்போ நான் இது ரேண்டமாக இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகு எங்களோட ஸ்க்ரீன் டைமை செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம், யார் அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். மேபி எனக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா என்னோடது ரன்னிங்கில் இருக்கும் வீடியோ. என்னதும் அப்போனா நீ தான் அதிகமாக இருப்ப. பார்ப்போம் யார் அதிகமாக இருக்க.